என்ன நினைப்போட இங்க மறுபடியும் காலடி எடுத்து வச்சீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். குடும்பத்தை பிரிக்க வந்த ஆளு தானே நீங்க? என்ன பேசுறீங்க? அண்ணா விடுங்க. ஆக்சுவலா உங்களை பார்க்க தான் வந்தேன். ஆனா இங்க என்னென்னமோ பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? ஜப்தி நடுத்தருவில் நிக்கிறோன்னு பேசிட்டு இருந்தீங்க. போச்சுங்க, எல்லாம் போச்சு. என்ன பாத்தீங்களா? இந்த மாதிரி லுங்கியும் துண்டுமா என்னைக்காச்சும் என்ன வெளியில பாத்திருக்கீங்களா? என் நிலைமை மட்டும் இல்லைங்க, எங்க வீட்டுல எல்லார் நிலைமையும் இப்படிதான் இருக்கு. வீடை ஜப்தி பண்ணிட்டு வெளியில தள்ளிட்டாங்க. மாத்த துணி இல்லாம குடும்பமே நடுத்தருல நிக்கிறோம். அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் உங்களை பார்க்க வந்தேங்க. கையில ஒரு ரூபாய் கூட இல்லைங்க. ஒரு சின்னதா ரூம் சைஸ்ல வீடு பிடிக்கலாம்னாலும் 20,000 30,000 அட்வான்ஸ் கேட்கறாங்க. அதுக்கு நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். மற்ற விஷயம்லாம் நான் சமாளிச்சுக்கிறேங்க. அப்புறம் நீங்க கொடுக்குற பணத்தை கூட ஒரே ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துருவேங்க. ஆமா. ஐயோ, அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஐயோ, நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. உங்களை நம்பி வந்திருக்கேன். நீங்க கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ். மாதவி, இந்த ஆள் பேச்ச நீ நம்பாத. அண்ணா கொஞ்சம் சும்மா இருங்க. சரி வாங்க. தேங்க்யூ. போச்சே, போன வேலை வேற ஆளக்கானுமே. உச்சி மண்டே புழக்குது. அப்பா என்னவா? யார் மாமாவே இப்படி திருன்னு முழிச்சிட்டு போறான்? என்னத்தையும் தொலைச்சிட்ட மாதிரி. அதானே, நாம தான் எல்லாத்தையும் தொலைச்சிருந்து நிக்கிறோம். இங்க இவன் என்னத்தை தொலைச்சான்? ஒருவேளை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வாழ்க்கையில நொந்து நூலானவங்க எல்லாம் இங்கதான் வந்து சேருவாங்க போல இருக்கு. அதான் இடம் இருக்கான்னு பாடா. இதுக்கு ஒரு பஞ்சாயத்தா? அவன் எதை தொலைச்சா நமக்கு என்ன? நம்மளே எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்து நிக்கிறோம். மறுபடியும் அவன் திரும்பி வந்தாமனா என்ன எது விசாரிச்சுக்கிறேன். பேசாம இருங்க. சரி மாமா, என்னவன் போனவன் முரளி ஆளை காணோம். ஃப்ரெண்ட் வீட்டுல போய் காசு வாங்கிட்டு வரேன்ல போனா. இம்புட்டு நேரம் ஆயி போச்சு, இன்னும் ஆளைய காணோம். அதுதானே எனக்கும் புரியல. ஒருவேளை மாதவி வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டானா? என்னது, மாதவி வீட்லயா? என்ன சொல்றீங்க? அது ஒண்ணுல ஈஸ்வரி, பதட்டத்துல லேசா வாய் உளறிடுச்சு. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கலையா, கொஞ்சம் கரக்கமா இருந்துச்சா, அதனால உளறிட்டேன். பசியில உளறீங்களாக்கு என்ன நம்ப சொல்றீங்களா? இந்த காது குத்துற வேலையெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. இல்ல ஈஸ்வரி, முரளி அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்கான். அதாவது கவிதா போய் மாதவி வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டல, அதே மாதிரி இவனும் ஃப்ரெண்டு வீட்டுல போய் செட்டில் ஆயிட்டவனு சொல்ல வந்தேன். லேசா வாய் உளறிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல, தப்பா நினைச்சுக்காத. டேய், என்னத்தையோ தொலைச்ச மாதிரி தேடிட்டு இருக்கியே, என்னத்தடா தொலைச்ச? குத்துச்சண்டை போகும்போது கைவரை போட்டுருப்போமே, அதை தொலைச்சிட்டியா? ஐயோ, என் சைக்கிளை காணுயா. சைக்கிளா? அத நீயா வச்ச? என்னையா சொல்ற? இல்ல, இங்கயா வச்சேன்னு கேட்டேன். ஆமாயா, இங்கதான் சைக்கிளை பூட்டாம வச்சுட்டு போயிருந்தேன். திரும்ப வந்து பார்த்தா சைக்கிளை காணுயா. அட கிறுக்கா, சைக்கிளை பூட்டாம வைக்கலாமாடா? சரி சரி விடு, ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க, சைக்கிள் வரும். ஏன் மாப்பிள்ள, முரளி கிட்ட ஒரு சைக்கிள் கொடுத்து அமிச்சிங்களே, அதான தம்பி கேக்குது. முறைக்காதீங்க தம்பி, நான் தான் ஆத்திர அவசரத்துக்கு பாவம் இல்லைன்னு நான் சைக்கிள் தூக்கி கொடுத்து விட்டேன். அவ்வளவுதான், இப்போ வந்துருவான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இத முதல்ல சொல்ல வேண்டியதானே, நான் எவ்வளவு நேரமா தேடிட்டு இருக்கேன். ஏன் நீ சைக்கிளை தான் தேடன்னு முதல்ல சொல்ல வேண்டாமா? நான் கேட்டப்பறம் தானே சொன்னேன். என்னப்பா ஆளு நீ. வாடா வாடா, சீக்கிரம் வாடா. மாமா,
யோ இதான் என் சைக்கிள். சைக்கிளை குடியா. சைக்கிள் குடியா. தரையா இரியா ஏய் உனக்கு சைக்கிள் தானடா வேணும். மாப்ள இறங்குடா. கீழ இறங்கு. என்ன ஒரு ஓரமா விட்டுட்டு ஆத்திர அவசரத்துக்கு போயிட்டு வரக்குள்ள தூக்கிட்டு போயிட்டியே. என்னடா பெரிய சைக்கிள். போடுறா. அக்கா என்னடா தம்பி போன விஷயம் என்னாச்சு? வீடு பிடிச்சேன்க்கா. அப்படி வீடா? அக்கா ஃப்ரெண்டு கிட்ட காசு வாங்கி அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டு வந்துட்டேன்க்கா. ஏன் மாப்ள அதுக்கு தான் இவ்வளவு லேட் ஆகி போச்சா? ஆமா மாமா. டேய் நீ ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டேன்னு பயந்தே போயிட்டேன்டா. நல்ல வேலை இந்த ராமாயணத்துல கண்டேன் சீதேன்னு ஆஞ்சநேயர் சொல்ற பத்தியா அந்த மாதிரி நீ வீடு கிடைச்சுன்னு சொன்ன உடனே எங்க போன ஊர்ல திரும்பி வந்துருக்காங்க. ராமாயணம் படிக்க வேண்டிய நேரமா அது? உச்சி வெயில் மண்டையை பொழந்துட்டு இருக்கு. சரி எங்கன பாருக்கு வீடு? ரொம்ப தொலைவா? ஒண்ணு இல்லக்கா, கொஞ்ச தூரம் தான். அப்படியே பேசிட்டு போனா வீடு வந்துரும். ஏண்டா மாப்ள வந்ததே வந்து ஒரு லோட் ஆட்டோ கூட்டு வந்தா இந்த லக்கேஜ் அள்ளி போட்டு ஜம்முன்னு போயிருக்கலாம்ல. எனக்கு வீணா காசு செலவு. தம்பியே பாவம் எங்கனையோ போய் பெரட்டிட்டு வந்திருக்கு. அத போய் இப்ப வீணா செலவு பண்ண வாக்கு. ஒண்ணு வேண்டாம், நம்ம காலார அப்படியே நடந்து போயிருவோம். வாங்க. ஈஸ்வரியா இப்படி பேசுறீங்க. மாமா வாங்க மாமா. வாங்க வாங்க போ போ வாங்க. குடிடா நடப்போம். என்னடாப்பா இப்பதான் உங்க அப்பன கண்ணுக்கு தெரியுதா? போடா வெளியே போடா. அப்பா போடா. அப்பா போடா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. என்னடா பேசணும்? என்னடா பேசணும்? அதான் என் மூஞ்சில நல்லா கரியா பூசிட்டியே, அப்புறம் என்ன பேச வேண்டியிருக்கு? ஒரு நல்லவளை கட்டி இருந்தாலும் பரவாயில்ல, தட்டிக்கிட்ட சிறுக்கின்னு பேர் எடுத்தவளை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியேடா, நீ எல்லாம் ஒரு புள்ளையடா? அப்படி பேர் எடுத்த பொண்ணை கட்டிக்கடான்னு அப்பதானே முதல்ல சொன்னாரு. சொன்னேன். ஏன் சொன்னேன்? உன் தங்கச்சி அந்த மனோகரன் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். இப்பவும் அதே தங்கச்சியோட வாழ்க்கைக்காக தான்ப்பா நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அருணா சொன்னனால தானப்பா அந்த கீதா கழுத்துல நான் தாலி கட்டினேன். அவ சொன்னானா உனக்கு புத்தி எங்கடா போச்சு? எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க வேண்டாம்? இவன் எப்படிங்க சொல்லுவா? இவனுக்கு நம்மளை விட அந்த கீதா மேலதான் ரொம்ப ஆசை. அதனாலதான் தங்கச்சி சொன்ன உடனே ஓடி போய் அவளுக்கு தாலியை கட்டிட்டான். அப்படிலாம் சொல்லாதம்மா. இப்பவே அந்த கீதா கழுத்துல இருக்க தாலியை அறுத்து எறிஞ்சிட்டு வாடான்னு சொல்லு, உடனே செஞ்சுட்டு வர்றேன். என் நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எப்பவாச்சும் உங்க பேச்சை மீறி இருக்கேனா? எனக்குன்னு ஏதாவது நான் கேட்டிருக்கேனா? நல்லவளோ கெட்டவளோ கீதாவை கட்டிக்கான்னு அப்பா சொன்னதும் சரின்னு தானே சொன்னேன். மீறி பேசினா அருணாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டு தானே போனேன். ஆனா அருணாவோட வாழ்க்கை பிரச்சனையானதும் கீதாவை கட்டிக்க வேணாம்னு சொன்னீங்க. அதுக்கும் நான் மறுப்பு சொல்லல. நேத்து வரைக்கும் உங்க பேச்சுக்கு தலையாடிட்டு தானே இருந்தேன். உங்க இஷ்டப்படியே வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ரெடியா தானே இருந்தேன். திடீர்னு அருணா வந்து கீதாவை தான் கட்டிக்கணும்னு சொன்னப்ப முடியவே முடியாதுன்னு தான் மறுத்தேன். ஆனா அருணா சொன்ன விஷயங்களால மனசு மாதிரிதான் கீதாவை கட்டிக்கிட்டே தவிர அவ கூட சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக இல்லை. இப்பவே அவளை அறுத்து விட்டு வாழா வெட்டி ஆக்கிறதுக்கும் நான் தயார். ஆனா என்ன புரிஞ்சுக்காம காலில் விழ வந்த என்ன ஆசீர்வாதம் கூட பண்ணாம நீங்க விலகி போனப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? பெத்தவங்க மனசை நோகடிச்சு நான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட முடியுமா? அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இல்லடா மோதி, நாங்க ஏதோ கோவத்துல தாண்டா அப்படி சொல்லிட்டோம். நிச்சயமா எங்க ஆசீர்வாதம் உனக்கு உண்டுடா, நிறைய உண்டுடா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா. நீ மட்டும் நல்லா இரு. உன் கல்யாணம் எப்படியாடா நடக்கணும்? அருணாக்காவது ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல எங்க கண்ணு முன்னாடி நடந்தது. உனக்கு ஏதோ ஒரு கோயில்ல எங்களுக்கு தெரியாம நடந்துருச்சேடா. எங்க நடந்தா என்ன? ஆனா அந்த கீதாவை மருமகளை நாங்க ஏத்துக்க மாட்டோம். என் பொண்ணு சந்தோஷமா வாழ முடியாத இந்த வீட்டுல அவ சந்தோஷமா வாழக்கூடாது. வாழ மாட்டாப்பா. அருணாவது மனோகரை டைவர்ஸ் பண்ண போறதாலதான் சந்தோஷம் இல்லாம இருக்கான். ஆனா இந்த கீதா என்ன கட்டிக்கிட்டதாலே சந்தோஷமா வாழ மாட்டாப்பா. இது உறுதிப்பா. அந்த மாதவி மட்டும் இன்னைக்கும் செத்துருந்தா என் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்குமே. செத்தவளாவே இருந்திருக்கலாம்.
மறுபடியும் ஏன் உயிரோட வந்தா? என் பொண்ணு வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கா நாடகமாடி எங்க எல்லாரையும் நம்ப வச்சு கடைசியில ஹனிமூன் வரைக்கும் அந்த கள்ளக்காதலி வந்து என் பொண்ணு வாழ்க்கைய கெடுத்துட்டாளே. கல்யாணம் ஆகி எங்களுக்குள்ள எந்த சந்தோஷமும் இல்லைன்னு என் பொண்ணு வாய் விட்டு சொல்ற அளவுக்கு ஆக்கிட்டாளே. மனசுல எவ்வளவு ஆசையோடு என் பொண்ணு மனைவரை கட்டிக்கிட்டா, அவ்வளவு வாழ விடாம அந்த மாதவி அவன் வாழ்க்கைய சீரழிச்சிட்டாளே. அவளுக்கு ஒரு சாபம் வராதா? அதுக்கப்புறமாவது என் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமா இருக்காதா? கடவுளே, இந்த அருணா, நீங்களே விருப்பப்பட்டு என்னை வெளியே கூட்டிட்டு வர்றது இதுதான் முதல் தடவை இல்லையா மனு? எனக்கு பிடிச்சத வாங்கி தரதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா மனு? இதெல்லாம் ஏன் நம்ம பிரிய போறதாலையா? உங்களோட சேர்ந்து வாழ நினைச்சப்பெல்லாம் இந்த கேர் கிடைக்கல. பிரியணும்னு முடிவெடுத்த பிறகுதான் இதெல்லாம் கிடைக்குது. ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனோ, அங்க பாத்தீங்களா? அந்த பூக்கள் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மரத்துக்கு சொந்தமா இருந்துச்சு. இந்த உதிர போற பூக்கள் மாதிரிதான் நீங்க எனக்கு தர சின்ன சின்ன சந்தோஷங்கள். விவாகரத்து கிடைச்சதுக்கு அப்புறம்
அதுவும் இல்லாம போயிடும்ல. இல்ல மனோ, நான் உண்மையதான் சொல்றேன். அதுக்கப்புறம் எனக்கு இதெல்லாம் செய்ய மாட்டீங்கல்ல? ஆனா நீங்க செய்யணும் மனோ. இப்ப நீங்க என் மேல வச்சிருக்கிற அக்கறை, காட்டுற நட்பு, இது எல்லாமே நம்ம டைவர்ஸ்க்கு அப்புறமும் தொடரணும். நீங்க தொடரும்னு சொன்னீங்கன்னா இப்ப நீங்க வாங்கிட்டு வந்த சுண்டலை சாப்பிடுறேன். இல்லனா ஐயோ அருணா, என்ன இது? நான் இதே மாதிரி எப்பவும் உங்ககிட்ட இருப்பேன். சத்தியமா? சத்தியமா. அப்ப கொடுங்க. ஏங்க, இதே மாதிரி நான் என்னோட சின்ன சின்ன ஆசைகளை சொல்றேன். ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீங்க அதை நிறைவேற்றணும். ஓகேயா? கண்டிப்பா. ஏங்க, நீங்க ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொல்லி தானே என்ன கூட்டிட்டு வந்தீங்க. என்னன்னு சொல்லுங்க. ஆமா. என்ன விஷயம் மனோ? அது உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான். எதுக்கு? உன் அப்பா அம்மாவை மீறி கீதாவுக்கும் மதிவாணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சியே, அதுக்காக தான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா கீதாவோட அண்ணனா நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். என்னோட உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம தான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். அருணா, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி மட்டும்தானா, இல்ல இதுக்கு கைமாறு ஏதாவது இருக்கா? கைமாறா? சொல்லு அருணா, என்ன என்ன வேணும்? புதுசா எதுவும் இல்ல, கேட்டதையே தான் கேக்குறேன். ஒரு கணவனா நீங்க என் மேல காட்டாத அக்கறையும் பாசமும் நண்பனா என்னன்னைக்கும் காட்டணும். இதுதான் நான் கேக்குற கைமாறு. சத்தியமா சத்தியமா சொல்றேன் அருணா, நான் எப்பவும் உனக்கு ஒரு நல்ல தோழனா இருப்பேன். கண்டிப்பா இருப்பேன்.